நாளைக்கு நான் கல்யாணம், அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு. இவன் பக்கத்தில் படுத்து கிடக்கேன். ஆனால் நான் கட்டிக்க போகிற பொண்ணை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே. டேய் டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுடா. டேய், தூக்கம் வரலனா தூக்க மாத்திரையை போட்டு தூங்குடா. அது இல்லடா, இல்லடா, நாளைக்கு எனக்கு கல்யாணம். பின்ன எனக்காடா கல்யாணம்? உனக்கு தான்டா கல்யாணம். அங்க போய் நடக்க வேண்டிய வேலையை பாடுறா. டே, அது இல்லடா, நான் இன்னும் அவங்கள பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கலடா. எவங்கள பத்தி? அந்த பொண்ணை பற்றி. எந்த பொண்ணுடா? ஸ்ருதிடா, நான் கட்டிக்க போகிற பொண்ணு. ஏண்டா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சுல்ல, நம்பர் ஷேர் பண்ணிருப்பீங்கல்ல, அப்படி என்னடா பேசுனீங்க? காலையில் தினமும் சூரியன் எழுவது உந்தன் திருமுகத்தை பார்க்கவே. ஹாப்பி மார்னிங் பொண்டாட்டி. குட் மார்னிங். ஜிஎம் ரிப்ளை பண்ணதுக்கு தேங்க்ஸ். நண்பகல் நேரத்தில் அனைவருக்கும் பசி வரும், எனக்கு ஏன் உன் ஞாபகம் வருகிறது? குட் ஆஃப்டர்நூன். ஜிஏ, பசி அடங்கிவிட்டது. தேங்க்யூ. ஹர்கிங். ஏதாவது ஒரு கவிதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுமே. வானத்தில் சென்று தேடினேன், நிலா அங்கு இல்லை. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நான் நிலாவிடம் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று. பச்சையா வலிகிறேன்னு நினச்சிருவாளோ? பேசாம மோட்டிவேஷனல் கோட்ஸ் அனுப்புவோம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. முயற்சித்து பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். இனிய இரவு வணக்கம். தேங்க்ஸ். குட் மார்னிங், குட் நைட்டு, ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருக்க. இதுல கன்றாவையான கவிதை வேற. இதெல்லாம் பண்ணியுமாடா இன்னும் கல்யாணத்தை நிப்பாட்டாம இருக்கா? இதுக்கப்புறம் பேசியிருக்க மாட்டா தானே? இல்லையே, அதுக்கப்புறமும் பேசிட்டு இருந்தோமே. அதுக்கப்புறமும் பேசுனீங்களா? அப்படி என்னதான்டா பேசுனீங்க? சை, வெக்க மட்டும் படாதோ சொல்றோம். ஹாய், என்ன பண்றீங்க? புக் படிக்கிறேன். நானும் புக்கு தான் படிக்கிறேன். இப்போ என்ன பண்றீங்க? குளிக்க போறேன். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. அவ என்ன பண்றாளோ அதே டைம்ல நானும் அதே தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது லவ் தானே? டேய், வாய் விட்டு கேட்கறேன்டா, அவள்கிட்ட ஏதாவது ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கியாடா?
பேசினியா இல்லையாடா? தெரியலையே. சரி கேட்டு பார்க்கலாம். டேய், நானே வெக்கத்தை விட்டு கேட்குறேன், தயவு செஞ்சு ஏதாவது ஃப்ளர்ட் பண்ணி தொலைடா. டைப்பிங்னு வருது. சீ, எதுக்குமே லாய்க்கில்லை போல. ஏண்டா 6 மாசமா இப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இப்ப வந்து திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்கா? சரி, அவளுக்கு ஃபோன் பண்ணு. எது? டேய், உன் எக்ஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்ன, ஒய்ஃப்க்கு தான ஃபோன் பண்ண சொன்ன. பண்றோம். இல்லடா, எனக்கு டெக்ஸ்டிங்கே ஜாஸ்தி. கால்லாம் நாங்கள் இது வரைக்கும் பேசினதே இல்லடா. டேய், யாரா நீ? உங்களுக்கு மட்டும் எப்படா கல்யாணம் நடக்குது? ஐயோ ஐயோ ஐயோ, பண்றா. இல்லடா, இருந்தாலும் வேலை நேரத்தில் கூப்பிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா என்னடா பண்ணுறது? அப்போ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்க, என்ன டிஸ்டர்ப் பண்றப்ப தெரியலையா? பண்றோம். இருந்தாலும் நீ வேலைக்கு ஆக மாட்ட. எங்க அது? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஹலோங்க. அட அது இல்லைங்க, சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. ஒழுங்கா பேசு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. ஏய், பேசுடா. ஹலோ, ஏதாச்சும் முக்கியமான விஷயம்னா சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இல்லைன்னா நான் ஃபோன் கட் பண்றேன். ஐயோ, இருங்க. ஸ்ருதி, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப நாளாவே என் தலையில ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னது? உங்களை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இப்ப சொல்லுங்க. நம்ம பார்க்கிங்ல தனியா பேசிட்டு இருந்தப்போ என் கண்ணு தெரியாம உங்க ஸ்கூட்டியோட ஓடோமீட்டர் மேல விழுந்துருச்சு. வண்டி 1500 கிலோமீட்டருக்கு மேல ஓடிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டீங்களா? சீக்கிரம் போலனா ஷோரூம்ல வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஒழுங்கா பேசு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? பேசு. இத சொல்றதுக்கா கூப்பிட்டீங்க? எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. போன வைங்க முதல்ல. ஏங்க இருங்க, எனக்கும் தாங்க டென்ஷன் ஆகுது. என்னங்க டென்ஷன் உங்களுக்கு? இல்லங்க, நாளைக்கு கல்யாணம். உள்ள ஒரு மாதிரி உதறாதா? உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் ஐயோ, இவனுக்கு அப்புறம் சொல்ற வியாதி வேற இருக்கா? நீங்க சொல்லுங்க. அவனை நேர்ல பார்த்து பேசணுமா? வா. ஐயோ ஏங்க நான் இல்லைங்க என் ஃப்ரெண்டு தாங்க. ஐயோ, சத்தியமா இது வரைக்கும் எந்த பொண்ணுமே தனியா பேசினது இல்லைங்க. நான் எந்த பொண்ணு பேசவும் மாட்டேங்க. அதுவும் நான் கட்டிக்கு போற பொண்ணு உங்ககிட்ட எப்படிங்க நான் பேசுவேன்? ஆமாங்க. சரி, லொகேஷன் அனுப்பி விடுறேன், வந்துருங்க. நிஜமாவா? நிஜமாதான். கரெக்டா டைம்க்கு வந்துருங்க. சரி, என்ன குடும்பம்டா. இப்ப யாரு தூங்கிடுங்களா நிம்மதியா? ஐயோ ஐயோ ஐயோ. தம்பி யாசு, தேங்காய் பழத்தை எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்க வா தம்பி. இதோ வரம்மா. குடும்பமா சேர்த்து குடும்பப்படுத்துறாங்களே. முதல்ல இந்த குடும்பத்தை விட்டு ஓடணும்டா. சாப்பிட்டீங்களா? ஐயோ, தயவு செஞ்சு மறுபடியும் அதே கேட்காதீங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. நடந்துட்டே பேசலாமா? நாளைக்கு வேற கல்யாணம். என்னது, வேற கல்யாணமா? நம்ம கல்யாணம் தானே? ஐயோ இல்லைங்க, நமக்கு தான் கல்யாணம். ஆனா இது இல்லைங்க, உங்களை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. நாளை பின்ன உங்களை சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்றப்போ தப்பா பண்ணி பல்பு வாங்கிடக்கூடாதுல்ல. லைக் உங்க பர்த்டே, நம்ம ஆனிவர்சரி, நீங்க விஆர்எஸ் வாங்குறது, ரிட்டையர்மெண்ட் ஆகுறது, மெனோபாஸ் ஆகுறது. அதான். என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, நானே பேசணும்னு இருந்தேன் உங்ககிட்ட. கரெக்டா நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. ஏன், நீங்க சாட்லயே நல்லா தானே பேசுவீங்க, அங்கேயே சொல்லாமே. யாரு, நானா?
எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் ஸ்ருதி. இல்லை, வேண்டாம் வேண்டாம். ஐ, அவனே மெசேஜ் பண்ணிட்டானே. ஜிஎம். குட் ஆஃப்டர்நூன். இனிய இரவு வணக்கம். நாளைய பயணம் இனிமையாக தொடங்கட்டும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். அப்போ யூனிவர்சல் ப்ராப்ளம் தான் போலயே. சரி விடுங்க, அதான் இப்போ மீட் பண்ணிட்டோம்ல. இப்போ சொல்லுங்க. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. சொல்லாமையும் இருக்க முடியல. புரிஞ்சு போச்சு. டியூடு படத்துல வர மாதிரி உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் கூட என்ன சேர்த்து வைக்க சொல்லி ஹெல்ப் கேட்டு தான் இங்கிட்ட வந்திருக்கீங்க. கரெக்டா? ஐயே, சீச்சி, அப்படிலாம் இல்ல. அப்பாடா, ஒரு செகண்ட் உசுறு போயிடுச்சு. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. தம் அடிப்பீங்களா? ஒண்ணுதான் இருக்கு. கட் ஆஃப் போட்டுக்கிறியா? எது? அப்ப நிஜமாவே தம் அடிப்பீங்களா? இல்ல இல்ல, பதறாதீங்க, சும்மா தான் சொன்னேன். தேங்க் காட். லவ் ஏதாவது? ஒன்னா? சரி விடுங்க, ஒண்ணுமே இல்லைன்னா தான் ஆச்சரியம். உங்களுக்கு? சரி, ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். எனக்கு ஒண்ணுதாங்க. நீ நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க? நீங்களும் தான் ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். நம்ம கல்யாணம் எங்க நடக்கும்? மண்டபத்தில் நடக்கும். நீங்க வேற ஏதோ கேட்க வந்தீங்க, அதை மட்டும் கேளுங்க. உங்க எக்ஸ் கூட பிரேக்கப் ஆச்சுல, அந்த மேட்டர் என்னன்னு சொல்றீங்களா? பொதுவாக எல்லாரும் லவ் ஸ்டோரி தானே கேட்பாங்க. நீங்க என்ன புதுசா பிரேக்கப் ஸ்டோரி? இதுதாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போற நமக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். சரிதான். அம்மா, அவங்க எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? அவங்க போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல. இன்ஸ்டா ஐடி? யூபிஐ ஐடி முதற்கொண்டு பிளாக் பண்ணிட்டா. நீங்க சொல்ற கதையை வச்சு பார்த்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இமேஜினேஷன்லாம் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி, வேணா நீங்க தான் அந்த பொண்ணை இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. ஏய், என்ன ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்ன? இங்க பாரு, ஒன்ன தாண்டி எதுவும் பிரச்சனையா? இல்ல, இது நடக்கிற மாதிரி தெரியல. நடக்கிற மாதிரி தெரியலையா? ஏய், இவ்வளவு தூரம் நடந்தாண்டி வந்த? இங்க பாரு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏய், சாரிடி, ஏதோ ஃப்ளோல வந்துருச்சுடி. எங்க வீட்ல ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஒன்று பண்ணு, நீ உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுற. நம்ம போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஃபுட்டுக்கு ஸ்டே பண்றதுக்குலாம் என்ன பண்றது? அதான் நீ வேலைக்கு போறல்ல. நான் வேலைக்கு போனா மட்டும் போதுமா? வீட்டை ரன் பண்றதுக்கு என்னோட சேலரி மட்டும் எப்படி பத்தும்? அதுவும் இல்லாம என் ஃபேமிலி விட்டுட்டு வருவேன் நீ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா. நான் வேலைக்கு போய் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிறேன். நீ வீட்லயே என் கூடவே இரு. நான் உன்னை பாத்துக்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்க போறோம். ஐயோ, அந்த நாள் எப்போ வரப்போகுது நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அவ்வளவுதான். நானும் நீ எவ்வளவு நாள் தான் வேலைக்கு போவ, வீட்ல வந்து பேசுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? கொஞ்சம் டைம் குறைய வேலைக்கு. இதுக்கு மேலாம் என்கிட்ட டைம் இல்ல. இது இன்னையோட இப்படியே முடிச்சுக்கலாம். ப்ளீஸ், எதுவும் பிரச்சனை பண்ணாத, புரியுதா? பாய். என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு? விடுங்க, நம்ம மேலே ஃபால்ட் இருக்கு.
சரி அதை விடுங்க. உங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? ஆள் எப்படி இருப்பாரு? ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோலாம் இல்ல, வேணும்னா நீங்களும் உங்களே வச்சு இமேஜின் பண்ணிக்கோங்க. மறக்காம கண்ணாடி போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் ஒல்லி ஆயிக்கோங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? என்ன? இங்க பாரு, நீ வேலைக்கு போறது எங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கல. உங்க வீட்ல பிடிக்கலையா இல்ல உனக்கு பிடிக்கலையா? 2 பேருக்கும் தான். நாங்களாம் தான் வேலைக்கு போறோம்ல, வீட்டுல உட்கார உனக்கு என்ன? உங்ககிட்டலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது. ஏய், என்ன உன் பிரச்சனை? நாங்களாம் தான் வேலைக்கு போறோம், வீட்டுல ராணி மாதிரி உட்காந்து எந்திரிக்க உனக்கு வலிக்குதா? நான் வீட்ல இருந்தா ராணி மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. நான் வேலைக்கு போனாதான் ராணி மாதிரி இருப்பேன். அப்ப நம்ம கல்யாணம் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை. என்னங்க சொல்றீங்க? இப்படிலாமா இருக்கானுங்க? வேலைக்கு போகாம எப்படிங்க இருக்க முடியும்? அதான் அவனை வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க எப்படி என்ன வேலைக்கு போக விடுவீங்களா? எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பாத்துப்பீங்களா?